ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷாலோம். இந்த தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிற வசனம் 18வது சங்கீதம். இந்த 18வது சங்கீதம் ஒரு பெரிய சங்கீதம். எப்படிங்க? 18வது சங்கீதம் பெரிய சங்கீதம். நம்ம கவனிச்சோன்னா 50 வசனங்களை இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். அதற்கு பிறகு 78வது சங்கீதமும் பெரிய சங்கீதம்தான், 79வது சங்கீதமும் பெரிய சங்கீதம்தான், 119வது சங்கீதம் இன்னும் பெரிய சங்கீதம். மொத்தமுள்ள 150 சங்கீதங்களிலே 4 பெரிய சங்கீதங்கள். அந்த 4 பெரிய சங்கீதங்களில் இது ஒரு பெரிய சங்கீதம், 18வது சங்கீதம். இதே 18வது சங்கீதத்தை இன்னொரு இடத்திலே கூட வேதத்தில் நாம் பார்க்க முடியும். எங்கென்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. 18ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும். இப்படி இந்த 18ஆம் சங்கீதத்தில் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் பார்த்த பாட்டைத்தான் இங்கு பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் துவக்கத்தில் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்கிற அற்புதமான ஒரு வசனத்தோட கூட ஆரம்பிக்கிறது. இந்த 50 வசனங்களை கவனமாக நாம் டிவைட் செய்தால் 4 மிக முக்கியமான விஷயங்களை இங்கே அறிந்து கொள்ள முடியும். தேவனை தேடினால், தேவனுடைய சந்நிதியை அடைந்தால், தேவனிடத்தில் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினார், தேவன் என்ன செய்வார் என்பதை இந்த 18வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகின்றான். நாம் ஜெபிப்பதற்காக தேவர் சந்நிதிக்கு வருகிறோம். அப்படி தேவர் சந்நிதிக்கு வந்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வார் என்பதை இந்த 18ஆம் சங்கீதத்தின் 50 வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. முதலிலிருந்து ஒரு 19 வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே பார்க்கின்ற சாராம்சத்தை நான் விளக்குகிறேன். தேவனிடத்திலே ஜெபம் செய்தால் அவர் நம்மை ரட்சிப்பார். முதலாவது என்ன செய்வார்? தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது அவர் நம்மை ரட்சிக்கிறார். அந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தானா? கூப்பிட்டு. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கவனிங்க, இங்கே இந்த சங்கீதத்திலே கூட தாவீது தன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து பேசுகிறான். என்ன சொல்றான்? என்னுடைய நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு சிரமத்தில் இருக்கிறேன், கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறேன், பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன செய்வது? தாவீது அதற்கு ஒரு சொல்யூஷனை சொல்றான். நான் சிரமங்களுக்குள்ளாக போனேன், கஷ்டங்களுக்குள்ளாக போனேன், உயிருக்கு ஆபத்தான சூழலை எதிர்கொண்டேன், என் சொந்தக்காரர் என்னை கொல்ல வேண்டும் என்று முயன்றார். யாருக்கு நான் உதவி செய்தேனோ அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர்களே என் உயிரை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். யாருக்கு நான் துணையாக நின்றேனோ, யாருக்கு நான் பாதுகாப்பாய் இருந்தேனோ, யாருக்கு பட்சமாய் நின்று அவர்களுக்கு அபாயம் வராதபடி நான் காத்தேனோ அவர்களே எனக்கு எதிராய் காலை உயர்த்துகிறார்கள். சிரமம் வந்துவிட்டது. நான் சகாயம் பண்ணினவர்களே எனக்கு சத்துருக்களாக மாறிவிட்டார்கள். நான் யார் பட்சமாய் நின்று போராடினேனோ அவர்கள் என்னோடு போராடுகிறார்கள். யாருடைய உயிரை காப்பதற்கு என்னுடைய உயிரை நான் பணயம் வைத்தேனோ அப்படி அவர்கள் உயிரை காப்பாற்றியதற்கு பிறகு, உயிருக்கு வந்த ஆபத்து மறைந்த பிறகு இப்பொழுது என்னுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறார்கள். ஒரு பயங்கரமான சூழலுக்குள் நான் இருக்கிறேன். கவனிங்க, ஒரு குடும்ப தலைவி பிள்ளைய பாய் மேல படுக்க வச்சுட்டு அங்க இருந்த, அதாவது அவங்க வீட்டில் ஒரு நாய் இருந்தது, அவங்க வளர்க்குற நாய். அந்த நாய்கிட்ட சொன்னாங்களாம், ஜாக்கிரதையா பாப்பாவை பார்த்துக்கோ, நான் போய் ஒரு சின்ன வேலை இருக்கிறத முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னப்போ அந்த வளர்ப்பு நாய்க்கு அந்த குழந்தைன்னா அவ்வளவு இஷ்டம். நீங்க கவனிச்சிருக்கீங்களோ இல்லையோ,
நாய்க்குட்டிகளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டங்க. அந்த சின்ன குழந்தைக்கு பக்கத்திலேயே அந்த நாய் போய் உட்காந்துக்குச்சு. எங்கிருந்து வந்ததோ தெரியாது, என்ன நடந்ததோ தெரியாது. போய் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வந்தப்போ என்ன நடந்ததோ தெரியாதுங்க. தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த குடும்ப தலைவி வந்து கொண்டிருந்த போது அந்த நாய்க்குட்டி ஒரு பயங்கரமான காரியத்தை பண்ணிருச்சு. அது வாய் முழுக்க ரத்தம். அப்படி அந்த ரத்தத்தோட தன்னுடைய வாய்க்குள்ள இருக்கிற மாம்சத்தை மென்னுகிட்டு வெளியே வந்தது. அதை பார்த்ததுன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. பயங்கரமான காரியத்தை செஞ்சிருச்சு இந்த நாய். என்னுடைய பிள்ளைய கொன்னு போட்டுடுச்சு அப்படின்னு தான் கொண்டு வந்திருந்த ஒரு கட்டையை வச்சு அந்த நாயை ஒரே அடி. நாய் அந்த இடத்துல விழுந்து செத்து போச்சு. அதே நேரத்துல இந்த நாயை பார்க்கறத விட என் குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு உள்ள ஓடினா பிள்ளை அவ்வளோ ரொம்ப பத்திரமா இருக்கான். அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஒரு குட்டி நாகப்பாம்பு துண்டு துண்டா கடிக்கப்பட்டு கிடந்தது. அந்த அம்மா வேக வேகமா வெளியே வந்து பார்த்தா அந்த நாய் அங்க செத்து போய் கிடந்ததுங்க. அது செத்து போயிடுச்சா இல்ல கொலை பண்ணப்பட்டுருச்சா? அந்த அம்மா கொலை பண்ணிட்டாங்க. அந்த நாய் தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த குழந்தை உயிரை காப்பாத்துனா, பிள்ளையை காப்பாற்றிய தன்னுடைய உயிருக்கு துணிந்து அந்த குழந்தையை காப்பாற்றிய நாய இப்ப யாருங்க கொன்னது? யாருக்கு நன்மை கிடைத்ததோ, யாருக்கு தங்கள் வாழ்க்கையில ஒரு தீராத துக்கம் வராதபடி செய்ததோ அந்த நாயை அந்த குடும்ப தலைவி கொன்னு போட்டுட்டாங்க. அன்பு சகோதரியே, சகோதரனே, நம்ம கவனிச்சோம்னா தாவீது வாழ்க்கையில் அதே தாங்க நடந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சத்துருவான பெலிஸ்தரின் கைகளிலே அடிமையாக போகிற ஒரு சூழல். கோலியாத்து விட்ட சவாலை எதிர்கொள்ள முடியாமல் எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்துல இன்னைக்கோ நாளைக்கோ கோலியாத்துடைய சேனை திடீரென்று நமக்கு எதிராக வந்து நம்மை தோற்கடித்து அடிமைகளாக கொண்டு போக போகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்துல சவுலுக்கு தாவீது வந்து துணையா நின்றாங்க. ராஜா, நான் போறேன், என் உயிரை நான் பணைய வைக்கிறேன், உங்க மானத்தை நான் காப்பாத்துறேன், உங்க போஸ்ட நான் காப்பாத்துறேன், உங்க அரசாட்சியை நான் காப்பாத்துறேன், தைரியமா இருங்க என்று தன் உயிரை பணையம் வைத்து போய் சத்துருவான கோலியாத்தை முறியடித்து சவுலையும் சவுலின் ஆட்சியையும் சவுலின் ஜனங்களையும் நாளிலே தாவீது காப்பாற்றினால், அதே தாவீதை இப்ப சவுல் என்ன பண்ணணும்னு பார்க்கறான்? கொலை பண்ணணும்னு பார்க்கறான். யாருடைய உயிரை காப்பாற்றினானோ அப்படி தங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டதற்கு பிறகு காப்பாற்றிய அந்த நபரையே அழிக்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இந்த மத்தியில் யாராவது இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் நான் உதவி செய்தேனோ, யாருக்கு நான் நன்மை செய்தேனோ, யாருக்கு கை கொடுத்தேனோ, யாருக்கு நான் துணையாக நின்றேனோ, யாருக்கு நான் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுத்தேனோ, யாருக்கு நான் ஆவிக்குரிய வழிகளை காண்பித்தேனோ, அரவணைத்து பாதுகாத்தேனோ, அதே நபர் இந்நாட்களில் எனக்கு தீங்கிழைக்கிறான், தீங்கிழைக்கிறாள். என்ன செய்வது? தாவீதின் நிலைமையும் கூட அதுதான். நான் சிரமங்களுக்குள்ளாக இருக்கிறேன். அந்த சிரமங்களுக்கு காரணம் யார் என்றால் நான் காப்பாற்றினவர்தான். அந்த சிரமங்களுக்கு காரணம் யார் என்றால் தான் நேசித்த நபர்தான், தான் துணையாக நின்ற நபர்தான், தான் சார்ந்த நபர்தான், தன்னோடு நட்பாக இருக்கிற நபர்தான், தன்னுடைய மகளை எனக்கு தந்த நபரே என்னை கொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கின்றார். பிரச்சனை வந்துவிட்டது. ஒருவேளை நம்ம யாராவது இதே போல இருப்பீர்கள் என்றால், யாரால் எனக்கு இந்த வேலை கிடைத்ததோ அவரேதான் இன்று இந்த என்னுடைய வேலை இல்லாதபடி செய்து விட்டார். யாருக்கு நான் பொருளாதார ரீதியாக உதவி செய்தேனோ அவரே இன்று என்னை கடனுக்குள்ளாக்கி விட்டார். யாருடைய குடும்பம் நிலைநிற்க வேண்டும், யாருடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டேனோ அவர்களே இன்று என் குடும்பம் சிதைந்து போக காரணமாகிவிட்டார்கள். யாரையெல்லாம் நான் ஆலயத்திற்கு வழி நடத்தினேனோ அவர்கள்தான் இன்று என்னை ஆலயத்துக்கு வரவிடாமல் தடுக்கிறார்கள். தேவனை விட்டு விலக்க நினைக்கிறார்கள், ஊழியத்தை விட்டு அகற்றுகிறார்கள், தேவஸ்தலத்தை விட்டு அகற்ற நினைக்கிறார்கள். உன்னுடைய ஒரு விசித்திரமான சிரமம், விசித்திரமான கஷ்டம் என்றால், அதாவது இன்று எந்த கஷ்டத்தை நீ சந்திக்கிறாயோ சில 1000 வருடங்களுக்கு முன்பு, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீது அதே சிரமங்களை எதிர்கொண்டான். என்றால் தாவீது கஷ்டத்துக்குள்ளே, சிரமங்களுக்குள்ளே, இந்த பயங்கரமான ஆபத்துக்குள்ளே, அவமானம் நிந்தைகளுக்குள்ளே போன போது
சூசைட் பண்ணிக்கலங்க. எங்க சீலிங் ஃபேன் ஏதாவது? சீலிங் ஃபேனை தேடுனா நினைக்கிறீங்க? எங்க ஏரி இருக்கும் குதிக்கலான்னு பார்த்தானா? எங்க ரயில்வே ட்ராக் இருக்கு? இல்லைங்க. சிரமங்களை எதிர்கொள்ளுகிற போது பைபிள் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. சிரமம் இருக்கிற காலத்துல, கஷ்டம் வருகிற நாட்களில் நீ சோர்ந்து போவாய் என்றால் என்னவா? கையாலாகாதவனை போலாகி விடுவாய். சிரமங்கள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது நீ சோர்ந்து போவாய் என்றால் கையாலாகாதவனாகி விடுவாய். நீயும் நானும் ஒன்றுக்கும் இயலாதவர்கள். ஆனால் விசுவாசிப்போம் என்றால், விசுவாசிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். எனவே உனக்கு முடியாத போது சில சமயங்களை நாம இப்படி சொல்லுவோம், ஐயோ என்னால் அதை முடியவே முடியலங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் செய்யவே முடியலங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சமையலை பற்றி பேசலங்க அம்மா சிஸ்டர்ஸ், அப்படி நினச்சிக்காதீங்க. பிரதர்ஸ், கையால் ஆகலன்னு என்ன அர்த்தம்? என்னால் முடியல, அப்படித்தானே? என்னால் இது முடியல, ஐ எம் ஹெல்ப்லெஸ், என்னால் முடியல அப்படின்னு எப்பங்க நாம சொல்லுவோம்? எல்லா முயற்சிகளும் செஞ்சதுக்கு அப்புறம். எத்தனை முயற்சிகளை செஞ்சாலும் இனி உன்னால முடியாதுங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டேன், ஆனாலும் என்னால் முடியவே முடியல, இனிமேலும் என்னால் முடியாது, முடியறது இல்லை. எஸ், சில சந்தர்ப்பங்களில் துன்மார்க்கமான கணவனோடு குடும்பம் நடத்துவதென்பது அநேக சகோதரிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனவே சாதாரணமா தங்களை நேசிக்கிற, புரிந்து கொள்ளுகிற நண்பர்களோ ஆவிக்குரியவர்களோ இருந்தா அவங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது இப்படி சொல்லுவாங்க, என்னன்னு, அக்கா என்னால முடியவே இல்லக்கா, அக்கா என்னால முடியவே முடியலக்கா, இந்த மனுஷனோட குடும்பம் நடத்துறதுக்கு என்னால முடியல, இவரோட வாழ்றதுங்கிறது முடியவே முடியல. யாராவது அப்படிப்பட்ட சூழலுக்குள்ள இருக்கிறீர்களா? அதேபோல இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே பிள்ளைகளுடைய பிடிவாதத்தினால, பிள்ளைகள் தொடர்ந்து செய்கின்ற ராஜகங்களால, பிள்ளைகளால் வருகின்ற அவமானங்களினால, பிள்ளைகளால் உருவாகிற மன வேதனையினால, இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிற போது, ஐயோ என்னால முடியவே இல்லை, என்ன முடியவே இல்லை, பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் முடியல, எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தாயாக என்னால் முடிந்ததை நான் செய்கிற போதும் அது ஏனோ என் மகள் என் பேச்சை கேட்பதில்லை, என் மகன் என் பேச்சையே கேட்பதில்லை. என் குடும்பத்தை நன்றாய் கட்ட வேண்டும் என்று, என் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக, மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என்று எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறேன். ஆனாலும் கூட என் குடும்பம் ஏனோ கட்டப்படவில்லை, என்னால் அது முடியவே இல்லை, எனக்கு எதுவும் செய்ய முடியல என்ற சூழ்நிலைக்குள் யாராவது இருக்கிறீர்களா? தயவு செஞ்சு கவனிங்க. தாவீதின் நிலைமை கூட அதுதான். அவனுக்கு இப்ப முடியவே இல்லைங்க, அவனால எதுவும் செய்ய முடியல. என்ன செஞ்சு இந்த மனுஷங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்க முடியும்? என்ன செஞ்சு இந்த மனுஷங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்க முடியும்? கவனிங்க, தாவீதோட அப்போத நிலைமை கையால் ஆகாத நிலைமை அல்ல, ஆனால் கையால் செய்ய முடியாத ஒரு நிலைமை. அது என்னவென்றால், சவுலை கொல்லுவது தாவீதுக்கு செய்ய முடியாத காரியம் இல்லை, ஆனால் செய்ய கூடாத காரியம். உங்கள் கணவனை விட்டு பிரிவது அது உங்களுக்கு கஷ்டமா? ஆமா சொல்லுங்க சகோதரிகளே, சொல்லுங்க. கணவன் கொடுக்கிற நரக வேதனையை பார்த்து தாங்க முடியாம அவரை விட்டு விலகிறது உங்களுக்கு என்ன கஷ்டமா? கையாலாகாத விஷயமா? செய்ய முடியாததான். அவரை விட்டுட்டு போயிட முடியும், பிரிஞ்சு போக முடியும், ஆனால் அது செய்யக்கூடாதது. உன்னுடைய மனைவியை விட்டு விலகுவது உனக்கு என்ன கஷ்டமா? பாக்குற சுமந்துக்கிற, சகிச்சுக்கிற, இப்ப இனிமே உன்னால தாங்க முடியாதுன்னு தோணுது. விவாகரத்து பண்றது ரொம்ப கஷ்டமாங்க. அதனை செய்ய முடியாத வேலையா என்ன? இன்னைக்கு அது ரொம்ப சுலபங்க, ஆனால் அது செய்ய கூடாது. சவுலை கொல்லுவது என்பது தாவீதுக்கு என்ன பெரிய விஷயமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஆனால் அது அவன் செய்யக்கூடாத வேலை. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் ஒன்றும் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாத காரியம். தன் சரீரத்திற்கு தான் இடம் கொடாமல் தன் ஆவிக்குரிய நடத்தைக்கு கீழ்ப்படிந்தான். அதனால் என்ன செய்கிறான்? ஒரு புறத்தில் நான் நினைச்சா இவரை என்னால கொண்டுட முடியும்,
ஆனால் நான் கொல்லக்கூடாது. நான் யாருடைய உயிரை காப்பாற்றினேனோ அதே மனிதன் இப்போ என் உயிரை எடுக்கணும்னு முயற்சி செய்கிறானே. ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. இந்த மனிதனுடைய குணோபாவம் என்னவென்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த தப்பும் செய்யாத, எந்த குற்றமும் செய்யாத என்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான்? என்னையே குறிவைத்து ஏன் துரத்திக் கொண்டிருக்கிறான்? அவனுடைய சிம்மாசனத்தை நான் விரும்பவில்லையே. அவரை ஏதோ அந்த சிங்காசனத்திலிருந்து இறக்கி விட்டு பலவந்தமா நான் போய் அதில் உட்காரணும்னு நினைக்கவே இல்லையே. ஆனாலும் ஏனோ என்னை கொலை செய்ய வேண்டும் என்கிறார். அதான் என்னால முடியல ஆண்டவரே. அதுதான் நிலைமை. என்ன செய்தான்? தன்னால் முடியாத அந்த நிலைமையில என்னால் இந்த சூழல்ல ஒன்னும் செய்ய முடியல ஆண்டவர். என்ன செய்யறான்? 6வது வசனத்திலிருந்து நாம கொஞ்சம் வாசிக்கலாம். என்னுடைய நெருக்கத்துல, என்னுடைய கஷ்டத்துல, எனக்கு ஒன்றுமே முடியாத ஒரு சூழ்நிலையில என்ன செய்தானா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதையே தான் நீயும் செய்யணும். இப்ப எங்க அக்காவுக்கு நான் போன் பண்றேன். நோ யாராவது இருக்கீங்களா? எங்க அம்மாவுக்கு நான் போன் பண்றேன். இருக்கீங்களா? லாயருக்கு போன் பண்றேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன். இருக்கீங்களாங்க? ஆனால் அது தீர்வே அல்ல. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை என் நெருக்கத்திலே கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவாதி தேவனிடத்திலே நான் ஜெபம் செய்தேன். இந்த இடத்துல எங்க அவன் ஜெபித்தான் என்று சொல்கிறது? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் சத்தத்தை கேட்டார். தேவன் ஆலயத்திலே ஜெப விண்ணப்பத்தை கேட்டார் என்றால் பக்தன் எங்க இருந்திருப்பான்? வீட்லயாங்க? யோசிச்சு பாருங்க. ஆலயத்தில் சிரமம் வந்தது. உடனே தாவீது என்ன செய்றான் கவனிங்க. ஆலயத்துக்கு வந்துட்டான். தேவாலயத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நண்பர் சகோதரிகளே, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து விண்ணப்பம் பண்ணுவது அது அத்தியாவசியம். அநேக நாட்களாக பாவம் அந்த குடும்ப தலைவிக்கு பிள்ளைங்க இல்லை. ரொம்ப காலமா அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இல்லாததுனால அவங்க மலடி என்கிற அந்த பட்டத்தை தாங்க முடியாமல் வந்து அழுதாள். எங்க வந்து அழுதாளாம்? அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அழுதாளாம். பிறந்த வீட்டுக்கு போய் அழுதான். பக்கத்து வீட்டுக்கு போய் அழுதான். அப்படிப்பட்டவங்க நம்ம மத்தியில் இருக்காங்க தானே. ஆனால் அவள் எங்கு சென்று அழுதாளாம்? ஆக்சுவலா நான் யாரை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? அன்னாள். மலடி என்கிற அந்த பேச்சை தாங்க முடியாமல் அன்னாள் கணவன் கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு மனசு இல்லைங்க, ஆலயத்துக்கு வர்றதுக்கே மனசு இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. ஆண்டவர் ஆலயத்துல மட்டும்தான் இருப்பாரா? வீட்டுல இருக்க மாட்டாரா? இங்க இருந்தே நான் ஜெபிச்சுக்க முடியாதா? நீங்க போயிட்டு வாங்க ஆலயத்துக்கு அப்படின்னு சொன்னாளா? இல்லவே இல்லைங்க. அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில தீராத ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த தீராத பிரச்சனையினால அவள் மிகுந்த வேதனைக்குட்படுத்தப்பட்ட போது, துக்கத்துக்கு ஆட்பட்டிருந்த போது என்ன செய்தாள் என்றால், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. கண்ணீர் சிந்தி கதறி அழுதாள். வாசிக்கலாமா? வேதத்தை எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஆலயத்துல அன்னாள் எங்க வந்தா? நேர ஆலயத்துக்கு வந்தா. ஏலி என்கிற ஆசாரியன் அங்கே அமர்ந்திருக்கிறான். இந்த ஆலயத்துக்கு வந்தாள். அன்னாள் அங்கே எப்படி வந்தாள்? மிகுந்த துக்கத்தோடு கூட வந்தாள். மிகுந்த வேதனையோடு வந்தாள். இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? ஆயா, நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன், ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், வெளியே ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், ரொம்ப காயப்படுத்தப்பட்டிருக்கேன், வேதனைக்குட்படுத்தப்பட்டு வந்திருக்கேன், உதவியற்ற நிலையில வந்திருக்கிறேன். யாராவது இருக்கின்றீர்களா என்றால் கவனிங்க. நாளிலே அன்னாள் மிகவும் துக்கத்தோடு கூட அங்க வந்து அவள் கர்த்தருடைய சந்நிதியில், எங்கங்க? கர்த்தருடைய சந்நிதி, தேவனுடைய ஆலயம்,
கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடு, கர்த்தருடைய ஆலயம் அது. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் அவள் என்ன செய்தாள்? விண்ணப்பம் பண்ணுகையில். கத்தருதுங்கிறது வேற, கண்ணீர் சிந்துறது வேற. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க. சத்தம், கண்ணீர். தேவாலயத்தில் என்னங்க செய்யணும்? சத்தம் போடணுமா இல்ல கண்ணீர் சிந்தனுமா? சத்தம் போடுற நிறைய பேரை நாம பார்க்கிறோம், கூக்குரலிடுற நிறைய பேரை நாம பார்க்கிறோம். தயவு செஞ்சு கவனிங்க. அதுதான் ஆவிக்குரிய நடத்தைன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் அதுதான் ஆவின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்னாள் தேவ ஆவியுடைய ஆவிக்குரிய ஸ்திரீ என்பதனால் தேவனுடைய சந்நிதியில் அவள் என்ன செய்தாள்? கண்ணீர் சிந்தினாள். தேவனுடைய ஆலயத்தில் அவள் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணிய போது தேவன் அவளுக்கு மேன்மையான குமாரனை அருளிச் செய்தார், சாமுவேல். அன்பு சகோதர சகோதரிகளே, சிரமம் வந்தது. அப்ப தாவீது என்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்தான். அந்நாளுக்கு ஒரு சிரமம் இருந்தது. அவள் என்ன செய்தாள்? கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்துதான் ஜெபித்தாள். அங்கே என்ன நடந்தது? அங்கே சவுலிடமிருந்து தாவீதை விடுவித்தார். இங்கே சாமுவேல் என்ற பிள்ளையை அந்நாளுக்கு அருளினார். அதே தேவன் நீ சந்திக்கிற இந்த சிரமங்களை உன்னை விட்டு விலக்க இன்று உன்னுடைய ஜெப விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து பதிலை தரப்போகிறார். வாருங்கள், ஒருமனப்பட்டவர்களா தேவனுடைய சந்நிதியில விண்ணப்பம் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியில் அந்நாளை போல மன்றாடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. தாவீதை போல விண்ணப்பம் பண்ணுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் சந்தித்து, ஐயா எங்களுக்கு எதிராக இருக்கிற ஆபத்துக்களிலிருந்தும் அபாயங்களிலிருந்தும் அவமானங்களிலிருந்து ஆரோக்கிய குறைவிலிருந்து பண பிரச்சனைகளிலிருந்து விடுவிங்க ராஜா, விடுவிங்க தகப்பனே. உம்மை தவிர கர்த்தாவே எங்களுக்கு ஒருவரும் இல்லையே. இறங்குங்க ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குங்க ராஜா. பிள்ளைகள் விஷயத்திலே கவலையோடு இருக்கிற தாய் தகப்பன்மார் இருக்கிறார்கள். கணவன் விஷயத்திலே மனைவின் விஷயத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே கணவன்மார் மனைவிமார் இருக்கிறார்கள். வேலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிற தம்பிமார் தங்கைமார் இருக்கிறார்கள். விவாகமாகாமல் நிராசையோடு சோர்வுக்குள்ளாகி போயிருக்கிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் முன்னே வைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் பார்த்து கவனித்து ஏற்ற பதில் அருளிச்சேங்கப்பா. அந்நாளிலே தாவீது செய்த ஜெப விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து தாவீதை விடுவித்தீரே. சத்துருவின் கைகளுக்கு அவனை விலக்கி காத்தீரே. சத்துருவின் பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து விலக்கி காத்தீரே. சத்துருவினால் உண்டான பயத்துக்கும் கலக்கத்துக்கும் விலக்கி காத்தீரே. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க. சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் எங்களை விடுவீங்க. சாத்தான் கொண்டு வருகிற எல்லா ஆபத்துக்களுக்கும் விலக்கி காக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72